இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா வேப்பிலை. இந்த வேப்பிலை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன விஷயத்துக்கு இது பயன்பாடு உள்ளதாக இருக்குது, ஏன் சில தீய செயல்களுக்கு எதிர்ப்பாக இந்த வேப்பிலையை பயன்படுத்துகிறாங்க, அப்படி மகத்துவ குணங்கள் இதில் இருக்கா, அப்படி என்ன இருக்குது, ஒருவர் ரொம்பவும் சீக்காகவும் ரொம்ப உடல் மெலிந்தவராகவும் உடலால் வேதனைப்படுறவராகவும் இருந்தால் அவருக்கு வேப்பிலை அடித்து உடலில் தீய சக்தி இருக்குதுன்னு சொல்லி இந்த வேப்பிலையை பயன்படுத்துவாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த வேப்பிலையில் இருக்கிற ஒரு சில நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களோட சிரசு வழியாக தலையில் தட்டும்போது அதன் வழியாக உடலில் இறங்கி சில மரபணு மாற்றங்களை உண்டாக்கி நாளடைவில் அவர் விரைவிலே குணமடைந்து விடுவார். அது மட்டும் இல்லை, இந்த வேப்பிலையை அம்மனுக்கு ரொம்ப உகந்ததாக ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது இப்போ நம்ம தமிழ் ஆன்மீக யூடியூப் சேனல் வழியாக நம்ம பார்க்கலாம். வேப்பிலை சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா விதமான நோய் எதிர்ப்புக்கு மற்றும் எவ்வித நோய் பாதிப்பு இருந்தாலும் இந்த வேப்பிலையை அரைச்சி உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டால் பலவிதமான நோய்களிலிருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் மாந்திரீகரில் இருந்து தெய்வம் வரைக்கும் இதை கட்டுப்படுத்துறதுக்காக இதன் பயன்படுத்துகிறாங்க. இதோட மகிமையை நம்மளால் சொல்லி முடியாது. எந்த அம்மன் கோவிலில் எடுத்துக்கிட்டாலும் இந்த வேப்பிலை பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆடி மாதம் ஆனால் எல்லாரோட இல்லத்துலேயும் சரி, எல்லாரோட கோவில்லையும் சரி, எல்லா விதமான அம்மன் கோவில், எல்லா கோவில்லையுமே விசேஷங்களுக்கு மிகவும் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் வேப்பிலை. இந்த வேப்பிலையோட எதிர்ப்பு சக்தியால் உலகத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள், தீய கிருமிகள்லாம் அழிஞ்சு உலகம் மிகவும் சிறப்பாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் இதை மாந்திரிகளும் உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம முன்னோர்களும் இதை கோவிலில் பயன்படுத்துகிறாங்க. நோய் மிகவும் பரவக்கூடிய நோயாக இருந்தால் கூட இந்த வேப்பிலையை பயன்படுத்தினா நிச்சயமாக அந்த நோய் நம்மக்கிட்ட அணுகாது. இந்த வேப்பிலையை பயன்படுத்தி பல கொடிய நோய்களிலிருந்து வைத்தியர்கள் விடுபட செஞ்சுருக்காங்க, பல வைத்தியங்கள் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்பிலை எல்லாரோட இல்லத்தோட வாசல்லையும் நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களோட வீட்லேயும் இருந்திருக்கும், என்னோட வீட்லேயும் இருக்கும். யாரோட வீட்டில் இருந்தாலும் நோய் என்ற ஒரு காரணம் வரும்போது அதுக்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரே பொருள் வேப்பிலை. இந்த வேப்பிலையை நம்ம பார்க்குற இன்றைக்கி கண்டென்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வேப்பிலையை பற்றி யாருக்கும் தெரியாதுன்னா சொல்ல முடியாதுங்க. நம்ம தமிழ் ஆன்மீக யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம இந்த வேப்பிலையில் என்னென்ன குணங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்ருக்குறோம். பட்டி தொட்டி முதற்கொண்டு அனைத்து கிராமங்கள்லேயும் சரி, ஊர்கள்லேயும் சரி, வேப்பிலை இல்லாத இடம் இல்லை, அம்மன் இல்லாத ஊரே இல்லை. அந்த அம்மன் கோயில்கள் இருக்கிற அத்தனை விதமான இடத்துலையும் வேப்பிலை மரம் நிச்சயமாக ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் ஏன் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி மக்களை நோயிலிருந்து விடுபடுறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு அரும்பெரும் மருந்து தான் வேப்பிலை. அடுத்த தொடர்ச்சியில் பார்க்கலாம். தமிழ் ஆன்மீக யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நான் அந்த வீடியோ போடுறேன். எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.